தேசமானது அழிந்து போகாதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன். In Ezekiel 22:30 we read that God is looking for a man to stand in the gap and to close the breach, but there was no one. அந்த ஒரு மனிதன் என்று சொல்லுகிறது யாரு? Who is that one man? ஒரு மனிதனை தேடினேன். I'm searching for a man. அது மணவாட்டி சபை. That's the bridal church. அது நமது டியூட்டி. It's our duty. தேவன் தேடுகிறார். God is searching. நாம் ஜெபிக்கிறோம். We are praying. ஆனா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறது இல்லை. But we don't pray for the country. மேலும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது in the New Testament தேசமானது 4 நிலைமையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். God says the land, the country should be found in 4 states. ஒன்று அமைதியாக காணப்பட One, peaceful, it should be peaceful. இரண்டாவது ஒழுங்காக காணப்பட வேண்டும். Secondly, it should be in discipline. ஒழுங்கு சொன்னா அந்தந்த தேசத்துக்கு ஒரு நியமம் உண்டு. அந்த நியமத்தின்படி காணப்பட வேண்டும். There are laws for each state, each country. They should observe those laws. மூன்றாவது கலகம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் காணப்பட வேண்டும். Thirdly, there should be no skirmishes, no war within. நாலாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் சுவிசேஷ விரோதிகளால் தடைபடாதபடிக்கு அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Fourthly, the land should progress spiritually. No powers should rise up against the gospel of God. இந்த 4 விஷயத்துக்காக ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். For these 4 reasons in 1 Timothy chapter 2 verse first 2 verses we read that we should pray for kings and all those who are in authority. இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியும். You know these verses. நம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விதமாக ஸ்தோத்திர ஜெபங்களை செய்ய வைப்பார். Our saints used to give priority to these passages and make us praise God. அப்போ நாம் ஜெபிக்கிறோம். We pray. ஜெபத்தின் முக்கியமான ஜெபம் என்ன? What is the most important prayer? ஜெபத்துக்கு 4 பகுதி உண்டு என்று நமக்கு யாவருக்கும் தெரியும். We all know there are 4 parts to prayer. ஒன்று விண்ணப்பம், one is supplication, இரண்டாவது வேண்டுதல், the other is intercession, மூன்றாவது ஜெபம், third is prayer, நாலாவது ஸ்தோத்திரம், fourthly giving of thanks. பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது in the Old Testament ஆசரிப்பு கூடாரத்தில் അല്ലെങ്കിൽ யாத்ராகமம் 30 அதிகாரம் 33 32 வசனத்தை வாசிக்கும். வெள்ளைப்போளம், குங்குலியம், ஹர்பான பிசினி, சாம்பிராணி. In the Old Testament, while making the perfume, we read of 4 condiments, spices, stacte, onycha, galbanum. இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நம்முடைய பரிசுத்தவான்கள் ஆசரிப்பு கூடாரம் என்ற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The meanings of all these things have been written in the book called the Tabernacle. தேவனுக்கு மகிமை. Praise be to God. வெள்ளைப்போளம் என்பது நம்முடைய வேண்டுதல் ஜெபத்தை வெளிப்படுத்துகிறது. The stacte refers to the supplication. குங்கிலியம் என்பது ஜெபத்தை வெளிப்படுத்துகிறது. Onycha refers to prayer. அல்பான பிசினி என்பது நம்முடைய வேண்டுதல் ஜெபத்தை வெளிப்படுத்துகிறது. Galbanum refers to intercession. சாம்பிராணி என்பது ஸ்தோத்திரத்தை வெளிப்படுத்துகிறது. Frankincense refers to praising God. நீங்கள் ஆசரிப்பு கூடாரம் என்ற புத்தகத்திலே அந்த தூப பீடம் என்ற பகுதியை படித்து பாருங்கள். In the book called the Tabernacle, read the portion called the incense altar. வேண்டுதல் ஜெபம் தான் முக்கியம். Here supplication is very important. வேண்டுதல் ஜெபம் இன்றைக்கு யாரும் செய்கிறது இல்லை. Nobody does this supplicating prayer. நீங்க எல்லாம் செய்றீங்க. 4 மணி பிரேசிங் நடத்துறீங்க. You conduct morning praising, மாலை கூட்டம் ஜெபம் நடத்துறீங்க, evening prayers, உபவாச ஜெபத்துக்கு வர்றீங்க, fasting prayers, ஜெபிக்கிறீங்க, you pray. ஆனா என்ன ஜெபம் செய்றீங்க? But what do you pray? சொல்ல முடியுமா? Can you say? விண்ணப்ப ஜெபம். What you are doing is நமக்காக நாம் ஜெபிக்கிறோம். we are praying for ourselves. எனக்காக நான் ஜெபி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரட்டும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், அவனுக்கு குழந்தை பிறக்கட்டும், அவனுக்கு வீடு உண்டாகட்டும், அவனுக்கு கார் உண்டாகட்டும், மற்ற வீட்டுக்காரர் எப்படி போனாலும் பரவாயில்லை, இப்படியே நம்மளை ஜெபிக்கிறோம். So we are making selfish prayers. Lord, pray for me, my family, my children, for their marriage, for their car and for their property. பக்கத்துல வீட்டுக்காரனுக்காக, அந்த பிள்ளையோட படிப்புக்காக நீங்கள் என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? Have you ever prayed for your neighbor's child's progress? ஆண்டவரே அவனுக்கு படிக்க புத்தி இல்ல, he doesn't have mental aptitude to study, அவன் வீட்டோரத்தில் கிடக்குறான், he's in a corner, அவனை ஆசீர்வதி, bless him Lord, அந்த வீட்டுக்காருக்கு ஒரு வீடு தாரு, give that family a house to stay, அந்த வீட்டுக்காருக்கு ஒரு கார் தாரு, give them a car to stay. என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? Have you ever prayed like that?
தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's why the Lord said, ஒருவனும் இல்லை என்று கண்டு, He saw that there was no one to intercede. வேண்டுதல் ஜெபம் செய்கிறவன் இல்லை என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார். He marveled that there was no intercessor. எசேயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Isaiah 59:16. தமிழ்ல வேண்டுதலுக்கு பகரம் விண்ணப்பம் என்று தான் எழுதி இருக்கும். In Tamil it's written supplication. விண்ணப்பம் என்றெல்லாம் அங்க எழுத வேண்டியது, அது எல்லாரும் வெட்டுங்க, அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். வேண்டுதல் என்று திருத்திக் கொள்ளுங்க. Correct that, it is intercession. കാരണം இங்கிலீஷிலும் மலையாளத்திலும் மற்ற கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு எல்லா மொழிகளிலும் வேண்டுதல் தான். In all of the languages it is intercession. அதனால தான் ஒருத்தர் சொன்னாரு, இதை இப்படி சொல்லும் போது, பாஸ்டர் தமிழ் பைபிள் என்ன எழுதுங்க அதை நான் பின்பற்றுகிறேன், அதை மற்றவருக்கு நான் ஜெபிக்கிறது இல்லை. Somebody said, I'm following the Tamil Bible, it says supplication, that's why I don't pray for others. அதனால தான் நான் சொல்றேன், அது திருத்தி எழுதுங்க. That's why I'm saying correct it. விண்ணப்பம் என்றல்ல, என்ன வேணும்? Not supplication, வேண்டுதல். intercessor. அது மற்ற எல்லா மொழியிலும் உண்டு. In all languages it's like that. தமிழில ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் தான். So it's a printing mistake in Tamil. இப்ப தமிழ்ல பிரிண்டிங் பண்றவங்க பைபிள் சொசைட்டிக்கார ஒவ்வொரு திருத்தும் அது திருத்தி வர்றாங்க. Slowly in Tamil languages some corrections are being made by the Bible Society. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அப்போ வேண்டுதல் ஜெபம் செய்கிறவன் இல்லை என்று கண்ட தேவன் ஆச்சரியப்பட்டார். God marveled because there was no intercessor. வேண்டுதல் ஜெபம் தான் முக்கியம். So this intercession is very important. தேசத்துக்காக நாம் வேண்டுதல் ஜெபம் செய்யணும். We have to intercede for the land. தமிழ்ல படிங்க 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்ட வேண்டுதல் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அப்படி படிக்கணும். வேண்டுதல் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார். God marveled, he was astonished. தேவனே ஆச்சரியப்படுறார். God is astonished. உங்களோட வீட்டுக்குள்ள வந்து உங்களோட ஜெபத்தை எல்லாம் காது வச்சு கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் பிள்ளை ஆசீர்வதியும். சில மனைவிகளோட நீங்களல்ல புருஷனுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, சில புருஷர் உண்டு மனைவிக்காக ஜெபிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். You say if God comes to your house and கேட்ட ஒரு மனைவி கிட்ட, ஏன் உன் புருஷனுக்காக நீ ஜெபிக்கிறது இல்லை, அவருக்கு ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? அப்படி I asked one wife, why don't you pray for your husband? What's the use of praying? அவ்வளவு நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம். This is our fellowship. பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, ready to fly away when Jesus comes. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அவ்வளவு விரோதங்கள், பிரிவினைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், so much of hatred and bitterness, enmity. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஆனபடியினால் வேண்டுதல் ஜெபம் முக்கியம். So intercession is important. அது முக்கியம் என்று இயேசுவின் ஜெபத்தை ஒன்று பார்ப்போமா? Let's look at the prayer of Jesus to see that this is important. இயேசு ஒரு நாளும் விண்ணப்பம் ஜெபம் செய்யவில்லை. Jesus never made a selfish prayer. தனக்காக அவர் ஜெபம் செய்யவே இல்லை. He never prayed for himself. ஆண்டவரே இவங்க எல்லாம் துன்பப்படுத்துறாங்க, Lord, they're all persecuting me. எனக்கு இவ்வளோ கஷ்டம் உண்டு, See how much I'm suffering. என்னை காப்பாற்றும், Please protect me. தூதர்களை அனுப்பும். Send your angels to help. ஒரு நாளும் ஜெபிக்க. He never prayed like that. கெத்செமனே தோட்டத்தில் மட்டும் Only in the Gethsemane garden ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். he said one word. உடனே அது திருத்தினார். And immediately he rectified it. என்ன சொன்னாரு? What did he say? இந்த பான பாத்திரம் எங்க விட்டு நீங்க கடவுள்னா உமது சித்தமான ஆகட்டும். If it be possible, let this cup pass from me. Nevertheless, உடனே அவர் சொன்னார், உமது சித்தத்தின்படி ஆகட்டும். nevertheless, not my will but thine be done. மற்ற இயேசு எங்கும் தனக்காக ஜெபிக்கவில்லை, விண்ணப்பம் ஜெபம் செய்யவில்லை. Nowhere else did Jesus pray for himself. ஆனால் அவர் வேண்டுதல் ஜெபம் செய்தார். But he made intercession. முதலாவது அழிந்து போகிற மக்களுக்காக வேண்டுதல் ஜெபம் செய்தார். First of all, he prayed for perishing souls. அழிந்து போகிற மக்களுக்காக. Perishing souls. எப்போது செய்தார்? மிகவும் வேதனையில் இருக்கும் போது மற்றவர்களுக்காக ஜெபித்தார். In the midst of his personal agony, he prayed for others. எசேயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Read that in Isaiah 53:12. எடுத்த உங்களுடைய வீட்டில் போய் படித்த வேண்டுதல் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Write notes and go and read it at home. எசேயா 53:12. Isaiah 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். கல்வாரியில் கிடந்த அவர் வேண்டிக் கொள்ளுகிறார்.
He was in Calvary, he was interceding for others. இயேசுவோ அவ்வளவும் வேதனை. Jesus suffered so much. முழு சரீரமும் His கிழிக்கப்பட்டது. whole body was torn apart. அதனால கல்வாரியை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. That's why we should never forget Calvary. டெய்லி கல்வாரியை ஒரு 10 நிமிடம் நீங்கள் தியானிக்க வேண்டும். Every day we should meditate on Calvary 10 minutes. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அப்போ அந்த கல்வாரி அவ்வளவு வேதனையில் அவர் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். At Calvary, in the midst of his personal agony, he interceded for others. 7 வார்த்தையில் ஒரு வார்த்தையான பிள்ளை ஆண்டவரே இவர்களுக்கு மன்னி. One of the 7 words he uttered was, Father, forgive them. ஆண்டவரே இவர்களுக்கு மன்னி. Father, forgive them. அவர் செய்கிறது என்னதென்று அவங்களுக்கே For தெரிகிறது. they know not what they do. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இரண்டாவது இயேசு ஜெபித்ததான ஜெபம் The second prayer he made சபையுடைய ஐக்கியத்துக்காக. for the fellowship of the church. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். John 17:21. அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறார். நாமும் தேவனும் ஒன்றாயிருக்க வேண்டும். அதான் சபையின் நோக்கம். We and God should be one. That's the purpose of the church. அதற்காக இயேசு வேண்டுதல் செய்தார். And for this God made intercession. இப்போதும் இயேசு வேண்டுதல் செய்கிறார். Thirdly, even now Jesus is interceding. பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். In heaven at the right hand of the Father he is interceding for us. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். He ever liveth to make intercession. பிதாவின் வலது பார்சத்தில் அவர் நமக்காக முழு உலகத்துக்காக வேண்டுதல் செய்கிறார். For us, for the whole world, seated at the right hand of the Father, he is interceding for us. நம்மண்டையில் வந்து சேர வேண்டும். That we all might come to him. ஒருவரும் கெட்டு போக கூடாது. No one should perish. அதே போல நாமும் தேசத்துக்காக அழிந்து போகிற மக்களுக்காக டெய்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். In the same way we should pray for the land, for perishing souls. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் நிலைமையை தேவன் மாற்றுவார். When you pray like this, God will change your situation. நீங்கள் உங்களுக்காக ஜெபித்தால், if you make selfish prayers for yourself, சில ஜெபம் தேவன் கேட்பார். sometimes God will listen. அது தேவனுடைய இரக்கம். That's the mercy of God. நல்லோருக்கும் கெட்டோருக்கும் அவர் என்ன செய்கிறார்? மழையை அனுப்புகிறார். He sends the rain to the good and to the evil. நல்லோருக்கும் கெட்டோருக்கும் சூரியனை வைத்திருக்கிறார். He causes the sun to rise upon all of them. அதில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். So we'll get a bit of that blessing. அதனால தான் ஒரு வசனம் உண்டு. There is a verse. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. John 9:31. God will not listen to sinners. சுய ஜெபம். That is selfish prayer. வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. God heareth not sinners. அந்த பாவிகள் உலகத்திலே பெரிய அக்கிரமக்காரர் அல்ல. Not the big. அடுத்த வசனம் பாருங்க. பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். If any man be a worshipper of God and doeth his will, him God heareth. அவருக்கு சித்தமானதை செய்தார். He who does his will. அப்படினால் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக வேண்டுதல் ஜெபத்துக்கு முக்கியத்துவம். You must pray these days. Give importance to pray for others. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். I don't say never pray for yourself. உங்களுக்காக நீங்கள் புலம்பாதீங்க. But don't keep lamenting only about yourself. எனக்கு பலரையும் தெரியும். I know many. அவருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக புலம்பி கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. பிள்ளைகளை சண்டா கிளாஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பிரதர் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, இவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, படிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. அதனால கூட்டத்துக்காவது வாங்க. வர மாட்டாங்க. கடைசியில் இன்றைக்கு கண்ணீரும் கையும் தான். So many people making selfish prayers always about themselves. Now they are always in tears. ஒரு ஆள்கிட்ட கதை சொல்லட்டுமா? அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. I got one person married. அவன் M.Tech எடுத்தான். He was M.Tech. கல்யாணம் பண்ணின பெண்ணு தட்டிட்டு போச்சு. இப்ப மாமனார் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கு. He eloped with a married woman. Now he is sitting in his father-in-law's house.
இப்போ வீட்டுக்கு போன சொன்ன பாஸ்டர் அவ எனக்கு ஒண்ணுமே உதவி செய்கிறது இல்லை. Now he's saying she's not doing anything for me. அவன் நான் சொன்ன, நீ அப்படித்தானே வளர்த்தனீங்க. I said, this is how you are brought them up, isn't it? நீ உண்ட பிள்ளைக்கு தானே ஜீவன் கொடுத்தீங்க. You gave your life for மற்றவருக்கு ஜீவன் கொடுத்தீங்களா? You give it for others. எத்தனை முறை உன்கிட்ட சொன்ன கூட்டத்துக்கு வா இல்ல? How many பிள்ளைய times கூட்டத்துக்கு அனுப்புங்க சொன்ன? அனுப்பினீங்களா? do you send your child to the meeting? எத்தனை பேர் How many people like this? கண்ணீர் விடுகிறார்கள், Shedding tears அருமையான தேவஜனமே, அழிந்து போகிற மக்களுக்காக, for perishing souls, தேசத்துக்காக for the land. ஜெபியுங்கள். Pray for them. அது ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமானது அழிந்து போகாதபடிக்க திறப்பில் நிரக்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் I looked for one man to close the breach, to stand in the gap. I could not find even one man. தேவன் துக்கப்படுத்தாதபடிக்கு தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். So let's pray for the land and not grieve அதே God. போல சபைக்காக ஜெபிக்க The வேண்டும். same way we must pray for the church. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டுதல் Pray செய்யுங்கள். for the peace of Jerusalem. மூன்றாவது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Thirdly, we must pray for the families. அதாவது நம்ம ஃபேமிலி லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அந்த லிஸ்டின் படி குடும்பத்துக்காக ஏரியாவாக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. So that's why the area lists have been drawn out, so that you all can praise God. வாலிபர்களுக்காக ஜெபிக்க. Fourthly, pray for youngsters. வாலிபர்களுக்காக, நம்மள வாலிபர்கள் மட்டுமல்ல, Not just for our youngsters, வாலிபர்கள், for the youngsters of the world. ஒரு முறை நடந்த சம்பவம், An incident that took place. இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. You won't even believe if I tell you. ஆனா நான் பேப்பர் வச்சிருக்கிறேன். But I have the paper with me. ஒரே மரத்தில் 3 ஜோடி தொங்குது. 3 couples hanging on one tree. என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? You have heard of that any time? ஒரு மரத்துல On one tree. 2 பேர் எம்டி, Two of them were MDs. 2 பேர் எம்டெக், 2 of them MTech. மற்றதெல்லாம் பிடெக். All the others BTech. புத்தி இல்லாதவங்க அல்ல. These are not crazy people. ஏழப்பட்ட பிச்சைக்கார் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல. Or people born into beggars' families. பேப்பர்கார் அது டீடைலாக எழுதினாங்க. The newspaper people wrote it very clearly. இவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. Not ordinary families. நல்ல வசதியுள்ள குடும்பத்தில், Well-to-do families. நல்ல வாழ வேண்டியவர்கள். People who ought to be living. உங்களுக்கு தெரியும், ஒரு எம்டெக் எல்லாம் படிச்சு வெளியே வர வேண்டுமானா எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டும். For a person to study MTech and come out, how many lakhs of rupees? MBBS க்கு மட்டும் ஒருத்தர் சொன்னார் 40 லட்சம் செலவு பண்ண. For one MBBS seat you have to spend 40 lakhs. பாருங்களேன், அதுக்காக இப்ப ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அனுப்புறாங்க. And for that they are sending students to Russia and செலவு China கம்மி, because it's cheaper there. இங்க சீட்டுக்கே 30 லட்சம் கொடுக்கணும். Here 30 lakhs for one seat. 40 lakhs. ஃபீஸ் And fees also. அவ்வளவும் கொடுத்து Even படிக்க after வைத்து making them study, எம்டியும் படிக்க வைத்து, finishing MD. இப்ப எங்க ஆஸ்பத்திரி எங்க? மரத்துல. Now they இப்ப are மரத்துல தொங்குது. now they are hanging on the tree. நான் சிரிப்புக்காக சொல்றது இல்ல, I'm not வேதனையோட joking. சொல்லுகிறேன். With pain I'm saying. இதே போல டெய்லி நீங்க பாருங்க, Every day something like this is happening. இப்படிப்பட்டதான சம்பவங்கள் மனோரமக்கார் விசேஷிக்கப்பட்ட பேஜில விசேஷிக்கப்பட்ட கோலத்துல எழுதுவார்கள். The Manorama paper writers will have a special column for this. அது வாங்கின உடனே அந்த பேஜ் தான் போய் பார்ப்பேன். I will always go to that page அந்த first. கோலத்தில் பார்க்கலாம். You can see it in that column. இப்படிப்பட்டதான பரிதாப சம்பவம். Such pathetic incidents. எதுக்காக மனோரமக்கார் எழுதுறாங்க? Why are they giving importance to this section? அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். They are all saved people, the Manorama அவரில் writers. சிலர் அபிஷேகம் பெற்றவர்கள். Some of them are anointed people, ஆனா ஜேக்கபிட்ஸ் யாக்கோப சபையில் தான் but they போறாங்க. are Jacobites. ஜெபிக்கிறதுக்காக எழுதுறாங்க. For prayer they are writing this. ஜெபிக்கிற தேவஜனமே, இந்த வாலிபர்களுக்காக, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. People of God, see what's happening, pray. பாத்தீங்களா, நேற்றைக்கு பேப்பர்ல எழுதி இருக்காங்க. In yesterday's போன newspaper, சனிக்கிழமை, இந்த நேற்றைக்கு அல்ல, முந்தின சனிக்கிழமை கல்யாணம் நடந்தது. last Saturday a wedding took place. நேற்றைக்கு அதே கோயிலே அடக்காராதனை In நடந்தது. the same church the burial service took place. பாத்தீங்களா, வலியதுறையில, திருவனந்தபுரம் பக்கத்துல வலியதுறை, Valiyadurai in Trivandrum, ஏர்போர்ட் பக்கத்துல, near the airport. அங்க நமக்கு ஃபெய்த்துவமும் உண்டு. We have a faith home there. பெரிய ஒரு ஆர்சி கோயில். And a Roman Catholic church also. என்ன பரிதாபம். See how pathetic. வேளாங்கண்ணிக்கு போய் திருப்பி வரும்போது ஆக்சிடென்ட். They went to Velankani and came back, accident. இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். We have to pray for this. தேசத்துக்காக ஜெபிக்க For வேண்டும். the country, வாலிபர்களுக்காக ஜெபிக்க for வேண்டும். youngsters. கடைசியாக 5வது பாயிண்ட், The 5th point, கர்த்தரோட வருகையில் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். we should all be caught up when Jesus இந்த 5 comes. பாயிண்ட்காக டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். Every day for these 5 points you must pray. மற்ற விஷயங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.
For other things, முதலாவது தேசம். first for the നമ്മുടെ country. ദേശം பாருங்களேன், பத்தான்கோட்டில் நடந்தது உங்களுக்கு தெரியுமே? We all, பத்தான்கோட், you know what happened in Pathankot? குருதாஸ்பூர் பக்கத்தில் பத்தான்கோட், In Punjab. ஏர்ஃபோர்ஸ் கேம்ப். A big Air Force base was there. Is there? 26 23 வெளிநாட்டுகார் ஃப்ளையிங் அந்த என்ன சொல்லுவாங்க, விமான பயிற்சிக்கு வந்திருக்கிறார். 26, 27 candidates had come to practice to get trained to as flying crew. விதேசிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற இடம், A training ground for the Air Force. பெரிய ஒரு இடம், A vast campus. தீவிரவாதிகள் வந்து அழித்து போட்டார். Terrorists tried to attempt அழிக்கவில்லை, நாளும் they வந்துட்டாங்க. tried to destroy the place. தேவனுக்கு மகிமை. Praise be to God. மாவோயிஸ்டுகார் இப்ப போராடி ஒரு டிஎஸ்பியையும் ஒரு 2-3 போலீஸ்காரையும் கொண்டு போட்டார். Maoists killed a DSP and police officers. தீவிரவாதிகளுக்கு விரோதமாக நான் ஜெபிக்க So we வேண்டும். have to pray against terrorism. மாவோயிஸ்டுகார், For Maoists, Naxalites, undergrounders, for the undergrounders. நாகாலாந்துல எல்லாம் undergrounders. In Nagaland there are undergrounders. இனி சில இடத்துல எல்லாம் கொட்டேஷன் குரூப், There's another group called quotation group. ரவுடிகள். Rowdies. இவர்களெல்லாம் நாம் ஜெபிக்க We have to வேண்டும். pray against all இவர்களெல்லாம் these. ரட்சிக்கப்பட They வேண்டும். should be saved. ரட்சிக்கப்பட முடியும். They can be saved. நக்சலைட் போய் 68ஆம் ஆண்டில் கேரளா பகுதியில் பயங்கர நக்சலைட் போராட்டம். There was a big Naxalite issue in Kerala in 1968. ஆனால் அது ஒடுக்கினாங்க. So they were அதில் oppressed. ஒருத்தன் இருந்தான், There was one அவன் man. He ரட்சிக்கப்பட்டான். was saved. 72ஆம் ஆண்டில் ஊழியத்துக்கு He வந்தான். came to the ministry in the year அவன் 72. பேர் தங்கச்சன். His name was Thangachan. அவனை சும்மா பிரதர் தங்கச்சன் கோபம் வரும். If you say brother Thangachan, he'll get angry. நக்சலைட் தங்கச்சன் கூப்பிடுறோம். You have to call him Naxalite Thangachan. பார்த்தீங்களா? நக்சலைட்டில் தீவிரமாக வேலை செய்த மோசமான காரியம் செய்தவனை தேவன் ரட்சித்து அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய சபையில் கொண்டு வந்த ஊழியத்தில் இறங்கி 72ஆம் ஆண்டில் ஊழியத்துக்கு வந்தார். அப்புறம் பாஸ்டராய் இப்ப கர்த்தருக்குள் நித்திரையானார். In the year 72, he got saved from being an Naxalite from such a terrible life, took baptism, came to the ministry in 72, and then he died after becoming a pastor. இனி ஒரு ஏக்கத்தில் பெற்றவன், Another person, another group, அவன் கொலை செய்யவில்லை, he didn't murder, ஆனா கொலை செய்யறதுக்கு அவன் ஆர்கனைசராய் but he இருந்தான். was an organizer for murder. அவன் இப்போ நல்ல எல்டராக கர்த்தருடைய ஊழியம் செய்யறான். Now he is serving God as an elder in the ministry. கேட்டீங்களா? ஆகையாதான் நான் நக்சலைட் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க So வேண்டும். that's why we have to pray for these people. அநேக ரட்சிக்கப்பட்டு பல இடங்களில் கர்த்தருக்கென்ற ஊழியம் செய்கிறார்கள், விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். Many are saved and are serving God, some are believers. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தான், One person was saved, கல்யாணம் பண்ணான். got married. அந்த பெண்ணு சொல்ற, நான் போக மாட்டேன், என்ன கொண்டு போடுவாங்க. The girl said, I am not going to be with him, he'll kill me. அவன் நக்சலைட்டில் பட்டவர், He was from the நான் Naxalite. கல்யாணம் பண்ண மாட்டேன். I won't marry him. பின்ன சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. Somehow we convinced the girl. இவன் போய் and கேட்டேன், எப்படி இருக்கம்மா உங்களோட புருஷன் எப்படி இருக்கு? You know- பாஸ்டர், ரொம்ப தங்கமானவர். So I asked the girl, how is the husband? Oh, he's a real gold. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவன் ஒருவனை மாற்றினால் அது மாற்றினதுதான். If God changes a person, he is changed. ஆகையால் indeed. விதமான விஷயங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 100 ஸ்தோத்திரம் For பண்ணுங்க. such things, let's lift up our hands and offer 100 praises to God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Sotram, 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 தாவே இந்தியா தேசத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Sotram, 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 Sotram. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது Jeremiah 29:11. தேவனுடைய நினைவென்று நாம் We வாசிக்கிறோம். read of the mind, the thoughts of God. தேவனுடைய நினைவென்பது The thoughts of God. அற்புதங்களும் அடையாளங்களுமான ஒரு குரூப் ஜனத்தை உருவாக்க வேண்டும். I must form a group of people to be signs and wonders. உங்களே இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். I and the children whom God has given me. அப்ப இயேசு ஒரு குரூப் ஜனத்தை பார்த்து இப்படி கட்டி பிடித்து Embracing a group of people, அவர் சொல்லுகிறார், Jesus says, நான் me. நான் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து. Jesus, that is Jesus. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. And the children whom God has given me. இவர் யாரு? Who are these? இஸ்ரவேலின் சேனைகளில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே, From the Lord of வாசமாயிருக்கும் இஸ்ரவேலின் சேனைகளாலே
அற்புதங்களும் அடையாளங்களுமாக மாற்றப்பட்டவர். They shall be changed to signs and wonders from the Lord of hosts that dwelleth in Zion. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அருமையான தேவஜனம், இது முக்கியமான தேவனுடைய நினைவு. This is an important mind, a thought of God. அப்போ கர்த்தர் சியோனில் வாசமாயிருக்கிறார். The Lord dwells in Zion. சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே. The Lord that dwelleth in Zion. தேவனுக்கு மகிமை. Praise be to நாம் God. அற்புதங்களாக அடையாளங்களாக மாற்றப்பட வேண்டும். We have to be made signs and wonders. இது புதிய ஏற்பாட்டு சபையை குறித்துள்ள ஒரு தீர்க்கதரிசனம். This is a prophecy about the New Testament church. தேவனுக்கு மகிமை. Praise be to God. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்டதான நிலைமையில் வர The முடியாது. Old Testament saints could not come to this standard. நேரமில்லாதபடி நான் சுருக்கமாக சொல்ல I'm முடியும். going to summarize. நாம் அற்புதங்களாக மாற்றப்பட We வேண்டும். have to be made wonders நாம் அடையாளங்களாக மாற்றப்பட and வேண்டும். signs. இந்த அற்புதம் என்பது This sign, வரம் பெற்ற தேவதாசனால செய்ய முடியாத அற்புதம். these are wonders that even gifted servants of God cannot perform. பாஸ்டர் ஆல்வின் வரம் பெற்ற தேவதாசன். Pastor Alvin was a gifted அந்த pastor. காலத்தில் நமக்கு அநேக அற்புதம் செய்கிற தேவதாசர்கள் இருந்தார். There were many miracle workers in those days. இப்போ நம்முடைய டெப்யூட்டி சீஃப் பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் ஏப்ரகாம் மாத்தியோ. Pastor Abraham Matthew, our deputy chief pastor, அவரோட பெரியப்பா. his uncle, பெரியப்பா சொன்னா அப்பாவுக்கு மூத்த அண்ணன். father's eldest அவர் brother. ஊழியத்தில் இருந்தவர். He was in the ministry. அவரோட பேரு சாஸ்திரி பிலிப்போஸ். His name was Shastri Philippos. சாஸ்திரி எന്നുള്ളത് பட்ட பேரு. Shastri was his nickname. வரம் பெற்றவர். He was a gifted person. கிஃப்டட் பர்சன். அவரோட பேரு பிலிப்போஸ். ஏகே பிலிப்போஸ். A.K. Philippos. ஏகே பிலிப்போஸ் சொன்னா நம்ம ஊர்ல ஒருவேளை மவுண்டிலும் கூட ஏகே பெண்ணம்மான்னு சொல்லி ஒரு மதர் இருந்தாங்க. தெரிஞ்சவங்க ஏகே பெண்ணம்மா யாருக்கும் தெரியாதா? தெரியுது, அவங்க தெரியும். ஏக பெண்ணம்மாவோட மூத்த அண்ணன். ஏக பெண்ணம்மாவோட தம்பி மகன் தான் நம்முடைய டெப்யூட்டி சீஃப் பாஸ்டர். Sister A.K. Pennamma's brother's son is our deputy chief pastor. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அவர் இந்த இடத்தில் வருகிறது தேவனுடைய நீதிதான். His coming here is the righteousness of God. ஏகே பிலிப்போஸ் Pastor A.K. Philippos அவரோட வீட்டில் இருந்து முதலில் ஊழியக்காரனாக வந்தார். came as the first servant of God. அற்புதங்கள் செய்தார். He did many miracles. ஒரு நாளில் ஒரு வீட்டுக்குள்ள போனார். One day he went to a house. அந்த வீடு பன ஓலையினால் செய்யப்பட்ட ஒரு வீடு. It was just made of thatched ஒரே leaves, மூட்டை பூச்சி, full of bugs. அந்த வீட்டுக்காரர் சொன்னாங்க, ஏழை வீடு, The inmates of the house, poor people, said, Pastor, தூங்க முடியறது, we are not able to sleep in the ஒரே night, மூட்டை பூச்சி, full of bugs. அவர் உடனே முழங்கால் படிட்டு So Pastor knelt down அப்படி அப்படி உட்கார்ந்து and sat down. ஆண்டவரே, இந்த வீட்டு நிறைய மூட்டை பூச்சின்னு சொல்றாங்க. So they are saying, இயேசுவின் நாமத்தில் அந்த மூட்டை பூச்சி எல்லாம் சாகட்டும். Let all the bugs die, he prayed. எல்லாம் சத்து விழுந்தாச்சு. All died and fell down. இவரோட மடியில எல்லாம் மூட்டை பூச்சி. All உடனே பெருக்கி பார்த்தா இவ்வளவு மூட்டை பூச்சி. they caught a bag full of அப்படிப்பட்ட bugs. வரம் பெற்றவர் தான் நம்முடைய டெப்யூட்டி சீஃப் பாஸ்டருடைய பெரியப்பா. Our deputy chief pastor's uncle was such a gifted person. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அப்போ அப்படிப்பட்டதான தாசர்கள் இருந்தார்கள். There were such servants of God then. அதே போல ஒருவர் தான் பாஸ்டர் ஆல்வின். Pastor Alvin was one of them. பயங்கரமான அற்புதங்கள் செய்தவர். Did many miracles. ஆனால் அப்படிப்பட்ட வரம் பெற்ற தாசர்களுக்கும் கூட இந்த அற்புதம் செய்ய முடியாது. Even such gifted persons cannot do this miracle wonder. நம்முடைய தேசத்தில் தினகரன் இருந்தார். We had Dinakaran in our country. அற்புதங்கள் செய்தார். Did miracles. அவருக்கும் கூட இந்த அற்புதம் செய்ய Even முடியாது. he can't do this wonder. உலகத்திலே மந்திரவாதிகள் அற்புதங்கள் செய்கிறார்கள். Many magicians do miracles. பெரிய பெரிய மந்திரவாதிகள், Big magicians there பெரிய are. அற்புதம் They செய்கிறார்கள். do big miracles. அவருக்கு இந்த அற்புதம் செய்ய They முடியாது. can't do this wonder. யோகாவில, Yoga, மெடிடேஷன் மூலமா those through meditation. இன்றைக்கு பலர் அற்புதங்கள் So செய்கிறார்கள். many are doing miracles. பெரிய காரியங்கள், Do big things. அற்புதம் They செய்கிறார்கள். do miracles. அவருக்கும் கூட இந்த அற்புதம் செய்ய Even they முடியாது. can't do this wonder. பிசாசு அற்புதம் செய்கிறான். The devil also does wonders. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வெளிப்படுத்தலில் அவன் அற்புதங்கள் செய்கிறவன். Revelation 16:13 he does அந்த wonders. பிசாசுக்கும் கூட இந்த அற்புதம் செய்ய Even முடியாது. the devil can't do wonders. This wonder. அப்போ வரம் பெற்ற தாசர்களுக்கு செய்ய முடியாது. So gifted servants of God can't. மந்திரவாதிகளுக்கு செய்ய முடியாது. Magicians can't. பிசாசுக்கு செய்ய The முடியாது. devil can't. யோகாவினாலும் மெடிடேஷன் மூலமாக மந்திரம் அற்புதங்கள் செய்கிறார்கள், அவருக்கும் செய்ய முடியாது. Through yoga, through meditation you can't do this. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அவ்வளவு அதே அற்புதத்தை பார்க்கணும் பெரிய ஒரு அற்புதம். Such a high level wonder this is. அப்படிப்பட்ட அற்புதமாக நாம் மாற்றப்பட வேண்டும். We should become such wonders. இது யாரால செய்ய முடியும்? Through whom? சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே. Through the Lord who dwells in Zion.
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கும் சேனைகளின் கர்த்தரால இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்ப யாரால இந்த அற்புதம் செய்ய முடியும்? Through this wonders, through எல்லாரும் சொல்லுங்க, இது முக்கியமான வசனம். You say this, it's an important verse. யாரால செய்ய முடியும்? By whom? வெறும் கர்த்தர் சொல்லக்கூடாது. Don't say Lord just like that. என்ன சொல்லணும்? சீயோனில் வாசமாயிருக்கும் கர்த்தரால. The Lord who dwelleth in Zion. அப்ப இந்த அற்புதம் என்னோட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் நடந்து தான் ஆகும். So this miracle must take place in your life and mine. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் அற்புதம்? எனக்கு தான் கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு என்ன அற்புதம்? All my members are wholesome. What miracle are you going to do? இப்ப கண்ணு இல்லாதவனுக்கு ஒரு கண்ணு வந்தா அற்புதம். If a blind person sees, it's a miracle. சப்பானி எழும்பி நடந்தனா அற்புதம். If a lame person walks, it's a miracle. ஊமை பேசினா அற்புதம். If a dumb person speaks, it's a miracle. காது கேட்காதவன் செவிடனுக்கு கேள்வி வந்தா அற்புதம். If a deaf person hears, it's a miracle. மெண்டலானவன் சுகமானால் அற்புதம். Person mentally retarded is made whole, it's a miracle. பிசாசு பிடித்தவனுக்கு சுகமானால் ஒரு அற்புதம். If a demon possessed person speaks, it's a miracle. இப்ப நமக்கெல்லாம் என்ன அற்புதம்? But what miracle for us? நமக்கு காது உண்டு, எல்லாம் உண்டு. We have all our members. ஆனா நமது வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை. But we all need a wonder in our life. நாம் அடையாளங்களாக மாற்றப்பட We வேண்டும். must become wonders. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க For வேண்டுமானால் that miracle to take place in your life, நிச்சயமாக தேவன் செய்வார். God will do it. காரணம் அது தீர்க்கதரிசன வசனம். Because it's a prophecy. வாக்குத்தத்த வசனம். It's a prophetic இதோ promise. நானும் I கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. and the children whom the Lord has given அப்ப அந்த me. பிள்ளைகளை வெச்சு தான் பேசுகிறார். So he's speaking with the children. தரிசனத்தில் அந்த பிள்ளைகளை பார்த்தா Seeing that in a vision. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அப்ப அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் So for that miracle to take place, முதலாவது உனக்கு சீயோனை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் தேவை. first of all, you need a revelation about Zion. அந்த சீயோனை குறித்த வெளிப்படுத்தல் இராவிட்டால் If you don't have that revelation about உனக்கு Zion, இந்த அற்புதம் உன்னோட வாழ்க்கையில் நடக்காது. this miracle won't take place in your life. எழுத்தின்படி உனக்கு எல்லா அவயவங்களும் உண்டு. You may have all the members of your body, ஆனால் உனக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்க but a big miracle must take place in you. எந்த மந்திரவாதிகளால வரம் பெற்ற தாசர்களால செய்ய No முடியும். magician or gifted servant of God can perform this. சீயோனில் வாசமாயிருக்கும் கர்த்தரால மட்டும்தான். Only the God who dwells in Zion can அப்போ do it. சீயோனை குறித்து உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் So தேவை. you need a revelation about Zion. இன்னைக்கு அநேகருக்கும் சீயோனை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் இல்ல. Many don't have a revelation about Zion. வர 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 நம்முடைய விசுவாசிகளுக்கும் கூட அதே குறித்து சரியான தரிசனம் இல்ல. In fact, many of our believers don't have a vision about this. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், சீயோன் எல்லாம் இருக்கான்னு. Somebody asked, is there any place called Zion? பழைய ஒரு விசுவாசி தான். Old believer. நான் சொன்னேன், போய் பாப்போம். I said, we'll go and see. இருக்கா இல்லையான்னு போய் பாப்போம். We'll go and see, I said. அவர் வந்தா தானே பார்க்க முடியும். Only if he comes here, I can see. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவஜனமே, சீயோனை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் தேவை. We need a revelation about Zion. சீயோன் என்ற ஒரு இடம் பரலோகத்தில் உண்டு. There is a place called Zion in heaven. வானாதி வானங்களுக்கு மேலே உள்ள ஒரு இடம் It's the தான் highest சீயோன். in the heaven of heavens. எபேசியர் 4 அதிகாரம் 10 வசனத்தில் You வாசிக்கிறோம். read that in Ephesians 4:10. வானாதி வானங்களுக்கு மேலாக ஆண்டவர் ஏறி போனார். Far above all heavens he is ascended. அவர் ஏறி போய் எங்க போய் இருந்தா? Ascending far above all heavens, where is John? எசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தை நாம் படிக்கும் போது Isaiah 28:16. அவர் சீயோனிலே மூலக்கல்லாக And became மாற்றப்பட்டார். the cornerstone in Zion. உயிர்த்தெழுந்த இயேசு The resurrected Jesus அவர் எழும்பி rose up, வானத்துக்கு சென்று went up to heaven, சீயோனிலே became a மூலக்கல்லாக cornerstone in மாற்றப்பட்டார். Zion. அப்ப சீயோன் இராவிட்டால் எப்படி மூலக்கல்லாக மாற So முடியும்? if there's no Zion, how can it be a cornerstone? அந்த பரலோகத்திலே சீயோன் என்பது That heavenly Zion தேவனுடைய சமூகத்தை வெளிப்படுத்துகிறது. reveals the presence of God. 84 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் When you read Psalm 84 verse 7, இதெல்லாம் நீங்கள் எழுதி எடுத்துக் கொள்ளுங்க. write அப்போ all these things down. நித்திய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் சீயோன் என்ற ஒரு இடம் உண்டு. In the eternal kingdom there is a place called Zion. சீயோன் என்பது ஒரு இடம். A place called Zion. அது ஏதோ ஒரு பட்ட பெயர் அல்ல. It's not just some kind of a name. சிலர் அப்படிதான் சொல்றாங்க. அது வெறும் ஒரு பட்ட பெயர், ஒரு பெயர். They said it's just a label, somebody said. இல்ல, அது ஒரு இடம். It's a place. சீயோன் என்பது ஒரு இடம். It's a place. எங்கே அந்த இடம்? Where is that?
வானாதி வானங்களுக்கும் மேலே. above all heavens. படிங்க எபேசியர் 4:10 படிங்க சீக்கிரம். Ephesians 4:10. அது இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் எல்லா மேலாக வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். உன்னதத்துக்கு ஏறினார். உன்னதம் அதான் சீயோன். That is Zion. இரண்டாவது வசனம் எஸ்ஐயா 28:16. Second verse in Isaiah 28:16. அதான் சீயோனில் அவர் மூலக்கல்லாக He மாற்றப்பட்டார். became the cornerstone in Zion. மூன்றாவது Thirdly, அந்த சீயோன் என்றது தேவனுடைய ஒரு சமூகம். it's the presence of God, the Zion. 84 சங்கீதம் 7 வசனம். Psalm 84 verse 7. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து பலனடைந்த சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். தேவ சந்நிதி தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவார். They will all come to the presence of God. அந்த சீயோன் என்பது அஞ்சாவது தேவனுடைய நகரம். As fifthly, that Zion is the city of God. 48 சங்கீதம் 2 வசனத்தை படிக்கும் போது 48:2 Psalms. 48 சங்கீதம் 2 வசனம். Psalm 48 verse 2. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம். The city of the great king. அப்ப சீயோன் என்பது மகாராஜாவின் நகரம். So Zion is the city of the great king. சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியை The joy of the whole earth. தேவனுக்கு மகிமை. அந்த சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். From that Zion God shines. 50 சங்கீதம் முதல் 2 வசனம். Read the first 2 verses of Psalm 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அங்கே இருந்து அவர் ஆளுகை செய்கிறார். God rules from there. அந்த சீயோனிலே தேவன் வாசமாயிருக்கிறார். God dwells in that Zion. 132 சங்கீதம் 13-14 வசனங்கள். Psalm 132 verse 13 and 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி இச்சித்தார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். என்றென்றைக்கும் முடிவில்லை. This is my place forever, no end. இப்ப நாம் பூமியில என்றென்றைக்கு நான் இங்க தங்கும்னு சொல்ல முடியாது. Can we say about any place I'm going to be here forever? இங்க ஒரு 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் அவ்வளவுதான். 50 60 100 years, that's all. என்றென்றைக்கும் என்று சொன்னால் முடிவில்லாத ஒரு டைம். Forever means endless. அதான் பரலோகத்திலே சீயோன் ஒரு இடம். So the heavenly Zion is a place, தேவனுடைய நகரம், God's city, தேவ சமூகம், the presence of God, பிறகு தேவன் வாசமாய் இருக்கும் இடம், God's dwelling place. அங்கே இருந்தவர் பிரகாசிக்கிறார். From there he shines, அவர் ஆளுகை செய்கிறார். and reigns. இதே போல अनेक காரியங்கள் சீயோனை குறித்து நாம் படிக்கலாம். So we can study many things about this Zion. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் இருந்தா தான் நீயே அற்புதங்களாக மாற முடியும். You can be miracles or wonders only if you have this revelation. சீயோனில் வாசமாய் இருக்கும் கர்த்தராலே இஸ்ரவேலின் சேனைகளில் அற்புதங்களும் அடையாளங்களுமாக மாறும். Because we can be signs and wonders only through that Lord who is in Zion. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இனி அடுத்து அற்புதம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? Another meaning of the word wonder. எந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை? For me to have a wonder in my life. அற்புதம் என்பது சுபாவ மறுரூபம். It is called character transformation. நம்முடைய சுபாவம் மறுரூபப்பட வேண்டும். Our character should change. சுபாவம் மறுரூபப்பட்டால், if our character is changed, அதுக்கு தான் தேவ சாயலை பெற்றுக்கொள்வது என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். We read in Ephesians, it means getting the image of ரோமர் God. 8 அதிகாரம் 28-29 வசனத்திலே, Romans 8:28 and 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாம். 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். To receive his image. கேட்டீங்களா? அவருடைய சாயல், his image. அதுதான் மறுரூபம் என்பது. That's called transformation. இப்ப ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. We take an egg. கோழி முட்டை, an egg of a hen. அது நாம் அடை வைக்கிறோம். It is incubated. தாய் கோழிக்கு இலை வச்சு அடை வைக்கிறோம். The mother, அது அந்த சூடு பெட்டு முட்டைக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகும். Receiving the warmth of the mother, there's a transformation. முட்டையோட வெளிப்பகுதி பார்த்தா ஒன்றும் தெரியாது. Outside you can't see any change. ஒன்றும் தெரியாது. Can't see anything.
வெளிப்பகுதிக்கு மறுரூபம் இல்ல. The outside is not changed. ஆனா உள் பகுதிக்கு The மறுரூபம். inside is transformed. அதனால சில வேளையில அந்த முட்டை அந்த தாய் கோழியை விட்டு வெளியே வந்து கிடக்கும். That sometimes the egg moves out of the mother hen. உடனே அந்த கோழி என்ன செய்யும்? So what will the mother do? தன்னுடைய காலால With its feet, தன்னோட இறகால with its feathers. முட்டையை நீ என்னை விட்டு வெளியே போகாதேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள கொண்டு வரும். Oh egg, don't go away from me, and it will அந்த push கோழி it back. எந்த யூனிவர்சிட்டி படிச்சிருக்கு? Which university did that hen பெரிய study? அறிவு பாருங்க. Look at the knowledge. நீ வெளியே போகாதே, Don't go out. கெட்டு போகும். You'll be spoiled. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதனால தான் கோழிக்குள்ள வைத்து சூடு கொடுக்குது. It gives the warmth. அந்த கோழியின் சூட்டினால By the warmth of the hen, முட்டைக்குள்ள பெரிய மறுரூபம். a great transformation takes என்ன place. மறுரூபம்? What transformation? அதில் முட்டைக்குள்ள 4 காரியங்களை நாம் We see பார்க்கிறோம். 4 things in the egg. ஒரு மஞ்சள் கரு, There's a yellow ஒரு part, வெள்ளை கரு, a white part. ஒரு ஜீவனுள்ள கரு, There is also a living அப்புறம் embryo, கொஞ்சம் காற்று. and then air. Air. 4 காரியங்கள். 4 இந்த things. சூடு பெட 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 As the warmth ஜீவனுள்ள there, அந்த சின்ன கரு that ആ small മുട്ടയുടെ embryo, വെള്ളക്കരുവേയും മഞ്ഞൾ കരുവേയും സാപ്പിടുகிறது. it starts eating into the yolk of the egg and the white albumin. ആ കരുവാനത് വളരുത്. And then the embryo increases. அதுதான் கோழி. That's the chicken. அந்த மஞ்சள் கரு என்னவாகுது? What does the yolk become? அது சதையாக അല്ലെങ്കിൽ இறைச்சியாக It மாறுகிறது. becomes flesh. வெள்ளக்கரு என்ன ஆகுது? The white part, அந்த இறகாக மாற்றப்படுகிறது. it becomes the feathers, the wings. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதுக்கு உதவி செய்கிறது அந்த காற்று. And the air, it helps it to தாயோட grow. கோழியோட சூடும். The warmth of the mother. இதுதான் அதுக்கு உதவி செய்கிறது. All this helps அப்ப together. மறுரூபம் உண்டாகிறது. The transformation takes place. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அப்ப முட்டைக்குள்ளே ஒரு மறுரூபம். So in the egg there's a அப்ப மறுரூபம் transformation. சொன்னால் அர்த்தம் என்ன? What does that mean? அந்த முட்டையானது അല്ലെങ്കിൽ வெள்ளக்கரு மஞ்சள் கரு அந்த கரு அது கோழியை போல The மாற்றப்படுகிறது. embryo, the yolk, the albumin all get அதான் together and அதோட brings the egg. மறுரூபம். That's the transformation. இதே போல Just like this. நாம் மறுரூபப்படுவோம் சொன்னால் If we are நம்முடைய transformed, சுபாவத்துக்கு மறுரூபம். in our character there is a change. நம்முடைய வெளிப்பகுதி அப்படிதான் இருக்கும். Our outside remains the same. நம்முடைய கண் அப்படிதான் இருக்கும். Eye is just the same. மூக்கு அப்படிதான் இருக்கும். Nose is just the same. ஒருத்தர் சொன்னாரு, Somebody said, என்ன பாஸ் அடிக்கடி மறுரூபம் மறுரூபம் மறுரூபம். நான் அப்படிதான் இருக்கிறேன். what you pastor is saying, transformation, transformation. I'm just அவன் the same. வெளியரங்க தான் பாக்குறான். He's looking at the outside. அவன் நினைக்கிற மறுரூபம் சொன்னா இனி ஒரு கை வரும், He thought another hand will come இனி suddenly. ஒரு தலை வரும், Another head will come out. எதைக்கோ அவன் நினைக்கிறான். He thought something like that. மறுரூபத்தில் முட்டையில் பாருங்க, முட்டையோட வெளியிடத்தில் ஒரு வித்தியாசம் In இல்ல. the shell there is no change at all in the egg. ஆனா நீங்க அந்த முட்டையை எடுத்து You take the egg, சூரிய பிரகாசத்தில் இப்படி வெச்சு பாருங்க, kept it against the sunlight. என்ன பார்க்கலாம்? What can you see? அது அப்படியே ரெட்டிஷ் கலராக பார்க்கலாம். It will be reddish inside. ரெட்டிஷ் கலர் ஆனால் நல்ல முட்டை. I mean, it's a good egg. திடீர்னு கருப்பு கலராக பார்க்கலாம். Suddenly it will be black. அது கெட்டு போச்சுன்னு It's a அர்த்தம். rotten egg. அது என்ன செய்யணும்? What can you அது do? தூர Throw வீசணும். it far away. கெட்டு போச்சு. It's rotten. பக்கத்துல வீசினா ஒரே நாற்றம். Don't keep it nearby. தூர Throw வீசணும். it far away. இதே போல Just like this. தேவனுடைய வெளிச்சத்தில், In the light of God, வசனமாகிய வெளிச்சத்தில், in the light of the word, உன்னை பார்க்கும் போது when you look at yourself, நீ கருப்பாக கண்டால், if you are black, தேவன் உன்னை தூர வீசுவார். அதுவே புறம்பான இருள். God will throw you far away, outer darkness. கேட்டீங்களா? அதே வெளிச்சத்தை உன்னை பார்க்கும் போது If you look at yourself in the same light, ரெட்டிஷாக பார்க்க வேண்டும். you will look at yourself reddish. ரெட்டிஷ் என்று சொல்லும் போது Reddish means இரத்தத்தினால் பரிசுத்தம், sanctified by the blood, வசனத்தினால் பரிசுத்தம், sanctified by the word, ஆவியினால் பரிசுத்தம், and by the Holy நீ Spirit. பரிசுத்தப்பட்டு வருகிறாய். You are நீ sanctified. நீ மறுரூபப்பட்டு You are வருகிறாய். being transformed. உனக்குள்ள ஒரு வளர்ச்சி, A growth within you. தேவனுக்கு மகிமை. Praise be to God. நம்முடைய சுபாவம் மறுரூபப்பட Our வேண்டும். character should change. சிலரே முந்தைய தொட்டாலே போதும் என்ன கோபம். Some, if you touch them, they get so angry. இப்ப கோபம் இல்ல. Now no anger. காரணம் அவருடைய சுபாவம் மறுரூபப்பட்டது. Character is changed. அந்த மறுரூபப்படுகிறதுனால, By that change, பரிசுத்தப்படுகிறதுனால, by that sanctification, அவருக்கு என்ன இல்ல? What is it? பாவம் செய்ய they முடியாது. are not able to sin after that. பாவம் செய்கிறது யாரு? Who sins? நமக்குள்ள ரெண்டு மனுஷன் உண்டு. There are two people inside. ஒன்று புறம்பான மனுஷன், One the outward man, ஒன்று பழைய one is the மனுஷன், old man, புதிய the other மனுஷன். is the new man. இப்பழைய மனுஷன் தான் பாவம் The செய்கிறவன். old man commits sin. பழைய மனுஷன் நாள்தோறும் குறைந்து 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 போக வேண்டும். But the old man should decrease and diminish and diminish. புதிய மனுஷன் நாளுக்கு நாள் வளர வேண்டும். The new man should நானோ grow. குறைய வேண்டும், நீரோ வளர வேண்டும். நாம் வேதத்தில் He வாசிக்கிறோம். must decrease, I must increase. தேவனுக்கு மகிமை. நம்முடைய பழைய மனுஷன் அப்படியே அழிந்து போக வேண்டும். So the old man should be destroyed. அதனாலதான் எபேசியர் 4 அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கும் In போது, Ephesians 4:22-23, முந்தின நடக்கக்கூடிய மாம்ச இச்சைகளை விட்டு
மோசப்போக்கு மிச்சங்களால கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு that you put off concerning the old man, உங்கள் உள்ளத்தில் புதுதான ஆவி உள்ளவர்களாகி be renewed in the spirit of your mind, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். put on the new man which after God is created in righteousness and true holiness. புதிய மனிதன், the new man, ஆண்டவரை போல சிருஷ்டிக்கப்பட்டவன், created in God's image, தேவ சாயலை பெற்றவன், the likeness of God. அவனுக்கு பாவம் செய்ய He தெரியாது. can't sin, he doesn't know. அதான் நம்முடைய மறுரூபம். That's our transformation. இப்படி நாம் மறுரூபப்பட்டு, when we are changed like this, சுபாவத்தில் மறுரூபப்பட்டு, growing in character, மனதை மறுரூபப்பட்டு, our mind is changed. நாம் வளரும் போது, when we grow like this, நமக்கு பாவமே செய்ய we முடியாது. can't sin. கேட்டீங்களா? ஆறு உங்களை ஏசினாலும், even if someone scolds you, உங்களுடைய முகம் மாறாது. your face won't நீங்க change. சிரிச்சிட்டே You இருப்பீங்க. keep smiling. ஏன்னா நான் இவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் பேசாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். I'm scolding and shouting at you like this with bad words, you're keeping quiet. நான் பின்ன என்னதான் செய்ய முடியும்? What can I do? எனக்கு கோபிக்க தெரியாது, I don't know how to get angry. எனக்கு பேச I don't தெரியாது, know how to speak back. கெட்ட வார்த்தை பேச I தெரியாது. don't know how to speak bad words. காரணம் என்ற பழைய மனுஷன் முற்றிலும் 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 அழிந்து போய் Because my old man is totally dead. கேட்டீங்களா? அதான் மறுரூபம், That's transformation. அதான் வளர்ச்சி, That's growth. அதான் சபையோட நோக்கம். That's the purpose of the church. அதுக்கு தான் இந்த உபதேசம், That's why this doctrine. அதுக்கு தான் இந்த கூட்டம், That's why this meeting. அதுக்கு தான் ஆவி நிரம்புறது. That's why getting filled in the அதான் spirit. பரிசுத்த பவுல் சொன்னார். St. Paul said, எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்தை படிக்கும் போது, when you read Ephesians 6, கடைசியாக என் சகோதரரே, finally my brethren, கர்த்தரிலும் அவர் தத்துவத்தின் வல்லமையிலும் be பலப்படுங்கள். strong in the Lord and the power of his might. கர்த்தரில் பலப்படுங்க, Be strong in the Lord தத்துவத்தின் வல்லமையில் and in பலப்படுங்க. the power of his might. கர்த்தர் என்பது உபதேசம். The Lord is the doctrine. அந்த கோழி முட்டையை பாருங்க, That egg, இந்த கோழியோட சூடு, the warmth of the mother. அந்த சூடு பெட 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 As that warmth touches the egg, இல்லையா? அந்த முட்டையில் மறுரூபம். it's a அந்த transformation of சூடு the egg. என்பது தேவனுடைய உபதேசம், And that warmth is the doctrine of God, அப்போஸ்தலிக் the உபதேசம். apostolic அந்த doctrine. உபதேசத்தை விட்டு நீ வெளியே போனால், If you go out of that அங்க doctrine, ஒரு குளுமை இருக்கும், there'll be a wholesomeness அது there. உன்னை கெடுத்து விடும், It will அது ruin நீ you. கெட்டு போகக்கூடும். You can ruin ஆகையால் you. இந்த உபதேசத்துக்குள்ள So உட்கார், come into the doctrine. கோழிக்குள்ள நீ காணப்பட வேண்டும், Come into அந்த the head. சூட்டுக்குள்ள நீ இருக்க Be வேண்டும். in that warmth. நீங்கள் எல்லாம் இப்போது எங்க Where இருக்கிறீர்கள்? are you now? அந்த சூட்டுக்குள்ள இருக்கிறீர்களா? Are you in that warmth? கோழிக்குள்ள இருக்கிறீர்களா? Inside that head? வெளியே இருக்கிறீர்களா? Or outside? கோழிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. Praise be to God. எப்போதும் கோழிக்குள்ள, Always in அது the head. ஐக்கியத்துக்குள்ள, In the fellowship. உபதேசத்துக்குள்ள, In the doctrine. தேவனுக்கு மகிமை. Praise be to அப்ப God. அந்த சூட்டுக்கு விரோதமாக முட்டை ஒன்றும் பேசவே மாட்டோம். So the egg won't speak அந்த முட்டை against என்ன the warmth. சொல்லும்? What will it say? இந்த சூடு எனக்கு நல்லது. This warmth is good for ஆனா me. கோழிக்குள்ள இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? You know how it's difficult to be there? கோழி பேன் எல்லாம் வரும். You will have these என்ன சொல்லும்? lice that comes from the அந்த head. கோழி கிட்ட நம்ம போனாலே போதும், நம்மளை கடிக்கும். It will bite us. எனக்கெல்லாம் அனுபவம் உண்டு. I have experience. தேவனுக்கு மகிமை. கோழி பேன் அப்ப முட்டைக்குள்ள எல்லாம் ஓடும். It will run across the egg. என்ன உபதிரவம் வந்தாலும் பரவாயில்லை, Never mind what happens. என்ன கஷ்டம் வந்தாலும் No பரவாயில்லை, matter what the hardship. எத்தனை கோழி பேன் வந்தாலும் No பரவாயில்லை, matter how many lice come. அங்க ஒரே நாற்றமா இருக்கும். It will be stinking there. நாற்றமானாலும் பரவாயில்லை, Never mind. நிந்தையானாலும் பரவாயில்லை, Reproach, never mind. இதெல்லாம் எனக்கு நல்லது. It's good for me. எனக்குள்ள பெரிய ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. Big work is going on within நான் me. மறுரூபப்பட்டு வருகிறேன். I am changing. நான் இயேசுவை போல மாறுகிறேன். I am becoming like Jesus. அது இதெல்லாம் எனக்கு நன்மை. It's all good for me. இதெல்லாம் எனக்கு It's all நன்மைக்காக. for my good. இந்த கஷ்டம் நன்மைக்காக, Difficulties இந்த are good for துன்பம் me. நன்மைக்காக, It's good for me. இதெல்லாம் நன்மைக்காக. All for my அவன் good. தீமையாக பேச மாட்டான். He won't speak evil. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அவன் பாவம் செய்ய He மாட்டான். will do no sin. அப்படியே வளர்ந்து 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 Growing thus, ஒரு கோழி குஞ்ச கோழியை போல வெளியே it வரும். comes out in the image of நாம் its இயேசுவை mother போல மாற்றப்படும். and become like அப்ப Jesus. சுபாவம் மறுரூபப்படுவது அற்புதம். So our character changing is a miracle. அடையாளம் என்ன? What's the sign? அடையாளம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What is the sign? அது லேண்ட்மார்க். Landmark. நம்ம சில இடங்களில் லேண்ட்மார்க் We வச்சிருப்போம். keep some signboards for landmarks. சொல்லுவாங்க, நீ அப்படியே போங்க, சென்ட் தாமஸ் மாட்டு போய் அப்படியே போங்க, அங்க ஒரு மாடு நிக்கும், அந்த மாட்டு வழி இடத்துக்கு போ. இங்க வந்து பார்த்தா மாடே காணோம். Someone say, want to go to St. Thomas? Just keep going, you'll see a cow there. அசைவில்லாததுதான் அடையாளமாக வைக்க வேண்டும். Signboard should be அசைந்து immovable. போகிறதெல்லாம் அடையாளமா வைக்க கூடாது. You can't keep movable ஒருத்தனை assets. ஒழுகிறதுக்கு போனானா, One person went to farm to plow. ஐயா எந்த வயல் ஒழுகணும்?
Which farm? அந்த காக்கா உட்கார்ற வயலு நீ விடணும். There the crow is sitting, that farm. அங்க போனா He went there. அந்த காக்கா அடுத்த வயலுக்கு போய் உட்கார்ந்தாச்சு. The crow went to the அவன் next அடுத்த field. வயலுக்கு போயிட்டான். He went then next. அந்த காக்கா பனமரத்துல போய் உட்கார்ந்தாச்சு. Then went to the palm அவன் tree. பனமரத்துல ஏற்றதுக்கு மாடை போட்டு அடியோட அடி. He is beating the cow to make it climb the palm tree. காக்கா உட்கார்ற இடம் தான் விடணும். Because only where the cow sits you have to plow. எஜமான் வந்தான். The master- ஏடா மாட்டை போட்டு அடிக்கிற? Why are you beating the cow like this? நீங்க என்ன சொன்னீங்க? What did you say? காக்கா இருக்கிற இடத்தை விடணும். Where the cow is there you must plow. பனமரத்துக்கு மேல. Cow is on the palm tree. அதுக்கு தான் அடிக்கிறேன். That's why I'm beating the cow. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதனால தான் நமக்கு நல்ல ஞானமும் விவேகமும் தேவை. So we need some brains and some உபதேசத்தின்படி prudence. ஜீவிக்க To live வேண்டுமானால் according to the doctrine. ஞானமும் விவேகமும் We need தேவை. wisdom and prudence. பிலிப்பியர் 1:9 Philippians 1:9. தேவனுக்கு மகிமை. Praise be to அப்படிப்பட்டவங்க உபதேசத்துக்கு விரோதமாக பேச மாட்டாங்க. Such people won't சரி. speak against the doctrine. அப்போ அடையாளம் என்பது So this sign மாற்றமில்லாத ஒரு பகுதி. is an unchanging part. தப்ப அங்க போங்க. Go there. 14 மாடியில் ஒரு பில்டிங் இருக்கும். There'll be a 14-story building there. அந்த பக்கத்துல கடை தான் அந்த கடை. The nearby shop is ours. LIC LIC building. 14 மாடி. 14 stories. அது மாற்றம் இல்லை. It won't change. You move. தேவனுக்கு மகிமை. Praise God. இதே போல நம்முடைய The ஜீவியத்தில் same way in our life, மாற்றமில்லாத சாட்சியின் ஜீவியம் தேவை. we need an unchangeable life of testimony. அதான் நம்முடைய அடையாளம். That's our sign. நம்முடைய சாட்சியின் ஜீவியம். Our life of testimony. இப்ப நீங்க கூட்டத்துக்கு வரும்போது When you come to the meeting, நல்ல ஒரு white போட்டு வருவீங்க. you come with white and white. பிரதரும் white ஷர்ட்டும் பேண்டும். சிஸ்டர் white saree. White பிள்ளைகளும் white white shirt and pant. Children எல்லாம் also white. white. பஸ் வந்து இறங்குவாங்க. அப்படியே நடந்து போவாங்க. Come and walk. இது வெச்சுக்கொள்ளுங்க. Just take an example. அப்ப அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான்? What will the shopman say? பாருங்க அந்த குடும்பத்தை பாத்தீங்களா? See that family? அந்த குடும்பத்தை பாத்தீங்களா? See that family? அவங்க பெந்தகோஸ்தர். They're Pentecostals. அவங்க மருந்து எடுக்க மாட்டாங்க. They won't take medicine. அவங்க பொய் பேச They won't மாட்டாங்க. tell lies. சினிமா பார்க்க They மாட்டாங்க. won't watch movies. அவங்க எந்த சண்டைக்கும் போக They won't மாட்டாங்க. fight. உங்களை குறித்து பாருங்க எத்தனை சாட்சி அந்த கடைக்காரன் சொல்லுகிறான். See that shopkeeper, how many testimonies he's saying about you? இது மாற்றமில்லாத சாட்சி. Unchangeable testimony. இது எவ்வளவு நமக்கு அடையாளமாய் இருக்கு. It is a sign for அவங்க us. நகை போட மாட்டாங்க. They won't wear jewelry. நீங்க ஏசினாலும் கூட அவங்க ஏச மாட்டாங்க. You scold them, they won't scold அவங்க you back. சிரிச்சிட்டே They இருப்பாங்க. will keep smiling all the இதான் time. நம்முடைய அடையாளம். This is our sign. இதான் நம்முடைய சாட்சியின் This is ஜீவியம். our testimony. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இந்த சாட்சி உள்ளவர் மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். Only those who have this testimony will be raptured. நானே குஜராத்தில் ஊழியம் செய் பாம்பேல ஊழியம் செய்யும்போது குஜராத் பகுதிக்கு போனேன். I went to Gujarat when I was serving in Bombay. அங்க ஒரு வீடே தேடணும். I was looking for a house. ரொம்ப கஷ்டம். Very difficult to find. அப்ப அங்க வண்டியை போட்டு அவர் நின்னுட்டே இருந்தார். So we were standing ஒரு in the vehicle. பட்ட போட்ட ஒரு ஹிந்து மனுஷன் வந்தார். A Hindu man was Gujarati standing- man. A Gujarati man. அவர்ட்ட வசனம் இது அட்ரஸ் கேக்குறது ஒரு பயம். I was afraid to ask அப்ப them. ஏசிடுவாங்க. Sometimes they'll scold us. சொல்ல முடியாது. Can't say. அதனால ஐயா இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? Sir, do you know this address? ஓ தெரியுமே. Oh, I know. அந்த வெள்ளை ஷர்ட் போட்டு கோயிலுக்கு போறவங்க தானே? Those white dress people, white clad people, isn't it? இந்த ராத்திரியில எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களே பாட்டு All night பாடுவாங்களே they அவங்க praise. தானே? That group, isn't it? ஆமா அவங்க தான். That's group. அந்த சத்தம் போட்ட மக்களுக்கு பேசுவாங்களே அவங்க தானே? They speak a different language. ஆமா அவங்க தான் அவங்க தான். Yes, they are the people. ஐயா நான் காட்டி தரேன். I will show who they ஆனா are. அந்த வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். Difficult to find the place. உங்களுக்கு வண்டியில இடம் கொடுத்தா நானும் வரேன். You allow me to sit, I will take you. அது சொன்னப்ப எங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாச்சு. I got little more scared. வேற எங்கயாவது கொண்டு போய் விட்டுட்டா? Goes and takes us அரசாங்க கையில கொண்டு போய் விட்டுட்டா? Go and keeps us the RSS. இவங்க கிறிஸ்தவங்கள ஆக்குறதுக்கு என்னையும் கூட கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டா? And they say they சரி எங்க உட்கார வச்சிட்டாங்க. Anyway, we took the risk. அப்ப அவர் சொன்னாரு. And he said, அந்த குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம். very beautiful family they are. அப்படியே போய் போனேன். So அதனே அந்த குடும்பம் எந்த வீட்டில் தான் குடி இருக்காங்க. they are in my house, he said. நான் தான் வாடகை கொடுத்திருக்கேன். I have given them rent. சின்ன சம்பளம் தான். Small rent. ஆனா அவர குடும்பம் அங்க போன உடனே when we went there, ஐயா செய்து பெல் அடிச்சாங்க. they rang the bell. அம்மா ஐயா வந்திருக்காங்க, அம்மாமார் வந்திருக்காங்க. Pastor has come. உடனே வந்து அவரே ஒரு துணியெல்லாம் எடுத்து And he took a piece of cloth, சேர் எல்லாம் வந்து wiped all the chairs. ரெண்டு பெரிய பழைய சேர் தான். two old chairs. தொடச்சு எங்களை உட்கார வச்சு made us sit அவங்க பேசுறாங்க. and started speaking. இந்த குடும்பத்திலே In this நான் family, சண்டை இதுவரைக்கும் கேட்டதில்லை. I have not heard a fight. மனைவி புருஷன் ஒரு நாளும் கூட சண்டை போட்டதில்லை. Husband and wife have never fought. இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் கூட கீழ்ப்படியாம காட்டி சண்டை போட்டதில்லை. These children have never rebelled. ராத்திரி ஆன உடனே நல்ல பாட்டு பாடுவாங்க. Night comes, they will நான் start கூட இந்த singing. வீட்டில உட்கார்ந்து அந்த பாட்டு கேட்பேன். I will listen to those songs. மலையாளம் பாட்டு எனக்கு தெரியாது. I don't know any of அவங்க the Malayalam ஹிந்தி பாட்டு songs. பாடுவாங்க. But they'll sing Hindi songs. குஜராத்தியில் And பாடுவாங்க. Gujarati
Gujarati அது நான் songs. கவனிப்பேன். I will listen to them. எனக்கு ஒரே I'm சந்தோஷம். very happy. தேவனுக்கு 4 மணிக்கு எழும்புவாங்க. They get up at 4 o'clock in the அவங்கள morning. ஒரு பாட்டு பாடுவாங்க. They will sing songs. அந்த பாட்டு எனக்கு தெரியாது, I don't மலையாளம் know. தமிழ். I don't understand. அது நல்ல சோத்திரம் 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 பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. They kept saying praise the Lord. நானும் பண்ணுவாங்க. I'll do that. ஐயா என்ன அருமையான குடும்பம். What a wonderful family. என்ன அடையாளம், நல்ல அடையாளம் அல்லவா? Good sign, isn't it? அதே நேரத்தில் சில வீட்டுக்கு போனா But if you go to some houses, அன்றைக்கு எனக்கு வந்த பெருமைக்கு கணக்கு இல்ல. I had அவர் no. சொன்னாரு, ஐயா நீங்க ஆத்துமாக்களை வளர்த்தனா இப்படித்தான் வளர்த்தணும், எனக்கு உபதேசம் வேற. They would tell me, this is how you should bring up அப்ப souls. எனக்கு வந்தடா பெருமை. So I would be very பாத்தீங்களா, proud. നമ്മുടെ குடும்பத்தினால எங்களுக்கு நல்ல பேர் வந்தது. So because of சில this வீட்டுக்கு family, போனா if you go to some houses, அந்த வீடா, that house, அந்த சண்டை போடுகிற வீடா, that fighting house, அந்த வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்களே அந்த வீடா, they will போ ஐயா எங்கேயாவது போய் மூலைக்கு போ, go and find that house yourself. Go. அப்படி ஒரு இடத்துல போய் திட்டு வாங்கி இருக்கிறேன். I have got some scoldings. Like that. முகத்திலே கரி தேய்க்குது. அது அடையாளமா? Is that a sign? அது அடையாளமா? Is that a sign? அது அடையாளம் அல்ல. That's not a sign. ஆக நாம் அடையாளங்களாக காணப்பட So வேண்டும். we should be நாம் signs. அற்புதங்களாக We காணப்பட should be வேண்டும். wonders. നമ്മുടെ സാക്ഷ്യം ജീവിத்து വിടக்கூடாது. Don't let your இதெல்லாம் lose your testimony. உபதேசத்தினாலும் By the doctrine, தேவனுடைய கிருபையினால by the grace of God, அபிஷேகத்தினால by the anointing, நாம் பெற்றுக்கொள்ளுகிற we அனுபவம். should receive this இந்த வார்த்தைகளை experience. முடிக்கிறேன். With this I conclude. தேவனுக்கு மகிமை. Praise be to அதுக்கு God. தான் விலையேறப்பட்ட உபதேசம் தந்திருக்கிறார். God has given us this precious doctrine for this. தெய்வீக சுகம், Divine healing, வேறுபாடு ஜீவியம், separation, பரிசுத்த உபதேசம், holy doctrine, ஜெய ஜீவியத்தின் உபதேசம், victorious life, விசுவாச faith உபதேசம், life, ஞானஸ்நான உபதேசம், baptism, அபிஷேகத்தின் உபதேசம், anointing. இவ்விதமான உபதேசத்தை நன்றாக படித்து reading these words, உபதேசத்தினால் பரிசுத்தமாக்கப்பட being sanctified. നമ്മുടെ ആവി ആത്മ ശരീരത്തെ നാം ഒപ്പ് കൊടുப்போம். Let's surrender our எல்லாரும் spirits and கண்களை body. மூடுங்க. Let's all close our eyes. நாம் அந்த சீயோனாக எருசலேமாக மாற்றப்பட வேண்டும். We should become this நாம் அந்த Jerusalem. அற்புதங்களாக மாற We வேண்டும். should become நாம் அந்த wonders அடையாளங்களாக மாற and வேண்டும். signs நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட and be வேண்டும். caught up with the coming of the Lord. தேவனால நாம் அற்புதங்கள் அடையாளங்களாக மாற்றப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். Surrender to be signs and wonders. அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்க. Let's receive an anointing for ஒரு this. 5 நிமிடங்கள் 5 மட்டும்தான். minutes. ஆண்டவரே என்னையும் மாற்றும். Lord, change me. என்னுடைய Lord. ஜீவிதத்தில் எத்தனையோ குறை உண்டு. There are so many faults in நான் my எத்தனையோ life. முறை கோபித்து I இருக்கிறேன். get angry so many times. என்னால ஒன்று பொறுக்க முடிகிறதில்லை. I'm not able to be patient. எனக்கு அது மன்னியும் ஆண்டவரே. Forgive me, Lord. அந்த கோழிக்குள் இருக்கிற முட்டையை போல Like that egg in the நான் hand. உமக்குள்ள காணப்பட I want to be வேண்டும். found in you. உபதேசத்துக்குள்ள காணப்பட In வேண்டும். this doctrine. பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் In காணப்பட the வேண்டும். fellowship of the என்னை saints. முற்றிலுமாக மாற்றும் ஐயா. Change me, என்னை Lord. மாற்றும் என்று சொல்லுங்க. Say, change me, Lord. ஆண்டவரே, என்னை மாற்று. Say, change me, என்னை Lord. மாற்று. Change me, என்னை Lord. மாற்று. Change me, Lord. எனக்கு ஒரு அபிஷேகம் தாரு. Give me an anointing, Lord. என்னை உண்மையை போல மாற்று. Change me like you. சமாதானா, பனாதனா. என்னை மட்டும் மாற்றிடா உன்னத பெருமையிலும். இன்னும் இன்னும் இயேசுவின் நல்வரங்கள் ஈர்த்திடும். கண்ணீரில் சிக்கிடாமல் கண்மணிப்போல் காத்திடும். கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. என்னை மட்டும் மாற்றிட உன்னத இன்னும் இன்னும் இயேசுவின் நல்வரங்கள் ஈர்த்திடும். கண்ணீரில் சிக்கிடாமல் கண்மணிப்போல் காத்திடும். கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. என்னை மட்டும் மாற்றிட உன்னத பலம் தோற்றிடும். இன்னும் இன்னும் இயேசுவின் நல்வரங்கள் ஈர்த்திடும். கண்ணீரில் சிக்கிடாமல் கண்மணிப்போல் காத்திடும். கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. என்னை மட்டும் மாற்றிட உன்னத பலம் தோற்றிடும். இன்னும் இன்னும் இயேசுவின் நல்வரங்கள் ஈர்த்திடும். கண்ணீரில் சிக்கிடாமல் கண்மணிப்போல் காத்திடும். கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. என்னை மட்டும் மாற்றிட உன்னத பலம் தோற்றிடும். இன்னும் இன்னும் இயேசுவின் நல்வரங்கள் ஈர்த்திடும். கண்ணீரில் சிக்கிடாமல் கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. சபாலா, திராயில, பலா, சடனா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. 2 நிமிடங்கள் மட்டும்தான். ஆண்டவரே என்னை முற்றிலுமாக மாற்றும் என்று சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். என்னை இயேசுவை போல மாற்றும் என்று சொல்லுங்க. அந்த சாயலை பெற்றுக்கொள்ள எனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லுங்க. தபாலா, திராயில, பலா, சடனா, மனா, திராயில, பலா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முட்டையானது அதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும்
எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு நாற்றம் இருந்தாலும், எவ்வளவு கோழிப்பேன் இருந்தாலும் அது வாயே திறக்கிறதில்லை. அங்கே அமைதியாக ஒப்பு கொடுத்து அது ஜீவிக்குது. அதே போல தேவனுக்குள் காணப்படுவோம். உனக்கு பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கக்கூடும். ஆனாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அந்த கோழி அந்த முட்டையை கைவிடாதது போல, அதுக்குள்ள பாதுகாப்பாக காணப்படுகிறது போல தேவன் உன்னை பாதுகாப்பார். உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், கைவிட மாட்டார். உனக்குள்ள ஆரம்பித்த நல்ல வேலையை அவர் பூர்ணப்படுத்துவார். அதுக்கேற்ற அபிஷேகம், அதுக்கேற்ற கிருபை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை மட்டும் மாற்றிடா தேவன் நமக்குள்ள ஆரம்பித்த நல்ல வேலையை அவர் பூர்ணமாக நிறைவேற்றும்படியாக அவருடைய கருத்தில் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் அற்புதங்களாக, அடையாளங்களாக மாற்றப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்காக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தலிக உபதேசங்கள் வெளிப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்கென்று ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையை முற்றிலுமாக தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மாசற்ற மகிமையான நாளுக்கென்று நம்மை தகுதிப்படுத்தபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்மைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை தேவர்தாமே இம்மட்டுமாக பொறுப்படுத்தி நடத்தி அதற்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் ஆண்டவரே முதல் நாளையும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக இந்த ஓய்வு நாளை உமக்கு ஆண்டு நாங்கள் செலவு பண்ணும்படியாக எங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி எந்த எங்களுக்கு ஆண்டு எங்கள் செயல்படாதபடி கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டதான தேவ ஜனங்களுக்காக சோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்து வந்ததான ஜனங்கள் இம்மட்டும் ஆண்டவரே சுவாமி கர்த்தருடைய சமூகத்தை திட்டவட்டமா உணர, ருசிக்க, அனுபவிக்க கிருபை தந்தீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்க பகுதியிலாகிய ஆண்டவரே ஜெபங்களையும் ஆண்டவரே பாடல்கள் பகுதியும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அதோடு கூட சாட்சியின் பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்தபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியின் பகுதியை நீ பொறுப்படுத்தி நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சபையாராகிய நாங்கள் ஆண்டவரே ஆவினால் நிறைந்து கடிகுறவும் ஒரு பெரிதான மேலான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீ தந்தீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய பரிசுத்தவானை ஆண்டவரை கொண்டு வந்து நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளுக்காகவும் முற்பிதாக்களுடைய அனுபவங்களை சொல்லி அந்த அனுபவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தந்தீரே. இந்த பெரிய சுவாக்கியத்துக்காக நன்றியோடும் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் தேவமே சுவாமி, ஆண்டவரே இந்த நாட்கள் நீர் எங்களோடு கூட பேசி இடப்பட்ட ஆண்டவரே உபதேச சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரால் இஸ்ரவேல் நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறபடினால் இந்த முழு சபையும் அந்ததான தேவ ஜனங்கள் இந்த கூடாரத்தில் அமைந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை நீ அற்புத
அற்புதங்களாய் அடையாளங்களாய் நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சபையாராகிய நாங்கள் அற்புதங்களாய் காணப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய ஜீவியத்தில் சீயோனை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்தோமே. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சீயோனை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் உள்ளவர்களாய் அந்த சீயோனில் ஆண்டவர் வாசம் செய்கிறார், அதுல கர்த்தருடைய சமூகம் உண்டு என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம். சீயோன் என்றால் அது மகாராஜாவின் நகரம் அல்லவோ, அந்த நகரத்தை நாங்கள் அறியக்கூடியதான ஒரு சரியான வெளிப்படுத்தல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆனபடினால் சீயோன் ஒரு பூர்ண வடிவுள்ளதாய் காணப்படினால் அந்த சீயோனில் செல்ல வேண்டியதான் நாங்கள் ஒரு பெரிய பூர்ணத்தை குறித்ததான வெளிப்படுத்தல் எங்களுக்கு தேவை என்பதையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு குறித்த ஆண்டவரே சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த பூர்ண வடிவுள்ள சீயோனில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரே நீ தங்கும் வாசஸ்தலத்தை சபையா தங்க வேண்டும் என்றால் இந்த நாட்கள் ஆண்டவரே மறுரூபத்தின் வேலை எங்களுக்கு தேவையா இருக்கிறபடினால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த மறுரூபத்துக்கு எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஒரு முட்டையில் ஆண்டவரே ஆண்டவரே மறுரூபம் அடைந்து அதுல ஒரு ஆண்டவரே குஞ்சு வெளிப்படுவது போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்திலும் ஆண்டவரே ஒரு மறுரூபத்தின் வேலை அடைந்து உம்முடைய சாயல்களில் காணப்பட முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு அற்புதம் எங்களுடைய ஜீவியத்தில் நடைபெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்களாய் மாற்றம் அல்ல, எங்களுடைய ஜீவித அடையாளங்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே உமக்குரிய சாட்சியம் எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படட்டும். நாங்கள் எங்க சென்றாலும் இயேசுவை குறித்தான சாட்சி உடையவர்களாய் ஜீவிக்க கட்ட கிருபை தர முடிய வேண்டும். இதுவே எங்களுடைய அடையாளம் ஆண்டவரே. அந்தவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியோடு ஜீவித்து அடையாளங்களாக காணப்பட கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். அந்தவனால் எங்களுடைய ஒவ்வொருவரும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கேட்ட உபதேச சத்தியங்களை கேட்டவாறு நாங்கள் ஜீவித்து அற்புதங்களாய் அடையாளங்களாய் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர உம்முடைய வாசஸ்தலத்தில் வந்து நாங்கள் கண்டடைய கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாக உபதேச சத்தியங்களை மழை போல ஆண்டவரே எங்களிடத்தில் பனி போல ஆண்டவரே இறங்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுவா ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்தும். பேசினான பரிசுத்தவான் இன்னும் ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த ஆசீர்வாதங்கள் விடுதலையை பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. மூன்று அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா.